ஹலோ மை வி3 நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த வீடியோ பண்ண. மை வி3 பத்தி பண்ண வேண்டாம் என்று நினைச்சாலுமே டெய்லி கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காங்க உங்க எம்டி சார். அன்பார்ந்த தமிழ் மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கம். எங்க போச்சு இப்போ அந்த அன்பார்ந்த வணக்கம்? சில பேர் சொல்லியிருந்தீங்க, நான் மை வி3 ஆட்ஸ் போட்டே சப்ஸ்கிரைப் சம்பாதிக்கிறேன் என்று. அப்படின்னா உங்க குருஜி சேனலுக்கு 50 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கணுமே. இப்போவும் 1 லட்சம் கூட தாண்டலையே. இப்போ அதை விடுங்க, நான் அதை பத்தி பேச வரல. ஆமா, ஏதோ மை வி3ல பேமெண்ட் வரலையாமே, என்னாச்சு மக்களே? ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா? இல்ல யூடியூபர்ஸ் வீடியோஸ் மேல வீடியோஸ் போடும்போது சொன்னாங்களே டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான், யூடியூபர்ஸ் சொல்றத நம்பாதீங்க. அப்போ டெக்னிக்கல் ப்ராப்ளமா? ஏங்க இன்னுமா புரியல உங்களுக்கு? சரி, இப்போ அவர் என்ன சொல்றாங்கன்னா, கேவைசி அப்டேட் பண்ணாதனால பேமெண்ட் பிளாக் ஆயிருக்குன்னு. முதல்ல இந்த கேவைசி என்னன்னு பார்ப்போம். கேவைசி ஃபுல் ஃபார்ம் வந்து நோ யோர் கஸ்டமர், உங்க வாடிக்கையாளர்களை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். தங்கள் வாடிக்கையாளர்கள் உண்மையானவர்கள் என்பதை உறுதிப்படுத்தவும், அபாயங்களை மதிப்பீடு செய்து கண்காணிக்கவும், தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த கேவைசி. கேவைசி செயல்முறையில் அடையாளம் என்னன்னா, ஐடி கார்டு வெரிஃபிகேஷன் இருக்கும், ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது உங்க பில்ஸை அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுக்கணும், அப்புறம் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன், அதாவது உங்க முகமோ ஃபிங்கர் பிரிண்டோ ஸ்கேன் பண்ணணும். இதுதாங்க கேவைசி என்றால். இதெல்லாமே பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? 10 நாள், 20 நாள்? இல்லங்க, வெறும் 15 நிமிஷத்துக்குள்ளேயே ஆயிடும். ஆனா உங்க எம்டி சார் சொன்னது என்ன? முதல்ல சொன்னது கேவைசி அப்டேட் பண்ணுங்க, அதுவும் மெல்ல பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கேவைசி பண்ண அவர் ஆப்பிள் ஆப்ஷன் கூட வரல. உலகத்திலேயே நம்பர் 1 கம்பெனியான இந்த மை வி3க்கு கேவைசி ஆப்ஷன் தங்களோட ஆப்பிள் கொண்டு வரதுக்கு இவ்வளோ நாள் ஆகுதுன்னா, அப்போ எந்த மாதிரியான மொக்கையான ஆப்பா இருக்கும் இது? சரி, கேவைசி அப்டேட் பண்ணால் பணம் ரிலீஸ் பண்ணுவாங்களா? இல்லையே. அப்பதான் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, எலெக்ஷன் வருது, அதனால பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது என்று. எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே இந்த மாதிரினா எலெக்ஷன் முடிஞ்சா வேற என்ன காரணம் சொல்ல போறாங்களோ? அதுக்கு முன்னாடி இந்த மை வி3 நண்பர்கள் கொஞ்சம் சொல்லுங்க, எலெக்ஷனுக்கும் மை வி3க்கும் ஒரு சம்மந்தம் இல்லை என்று சொன்ன எம்டி சார் கிட்ட போய் கேட்க மாட்டீங்களா? சார், நீங்க தானே சொன்னீங்க எலெக்ஷன் வேற மை வி3 வேறன்னு. குருஜிக்கும் மை வி3 ஆட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. இப்போ எதுக்கு மை வி3 பேமெண்ட் எலெக்ஷனையும் போட்டு உருட்டுறீங்க? அப்படி போய் கேட்க மாட்டீங்களா? எப்படி யூடியூபர்ஸ் வீடியோஸ் போட்டா அடுத்த நாளே நம்ம தலைவர் 15 ஆஃபீஸ் ஆரம்பிச்சு இனாகிரேஷன் நடத்தி அப்படியே யூடியூபர்ஸ் மூஞ்சில கரிவாரி பூசினாங்க. என்ன நடந்தாலும் தைரியமாக இருப்போம் மை வி3 ஆட்ஸ், நம்மள யாராலும் அசைக்க முடியாது. அடடடடடா, இது வச்ச ஒரு சினிமாவே பண்ணலாம் போல இருக்கு. சாரி, சினிமா இல்ல, மெகா சீரியலே பண்ணலாம். இந்த ஜோத்பூர் பிளாஸ்ட், போபால் கேஸ் ட்ராஜடி, அந்த மாதிரி சீரியல் பேரு மை வி3 ஆட்ஸ் ஆப் ட்ராஜடி. இப்போவாவது சிலவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன யூடியூபர்ஸ்ல இருந்து பெரிய யூடியூபர்ஸ் வர ஏன் எப்படி கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறாங்க இதை பத்தி? அப்படியாவது கொஞ்சம் பேராவது திருந்த மாட்டீங்களா என்றதுக்காக தான். ஏங்க, உங்க எம்டி சாரோட லேட்டஸ்ட் வீடியோஸ் ஒன்றும் காணுமே. திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது பெட்டிஷன் கொடுக்க போனாரா? இல்ல வெளிநாட்டுக்கு ட்ரிப் போனாரா? நேத்து மை வி3 ஆட்ஸோட 1-2 சேனல் இருந்து ஆடியோ கிளிப்ஸ் கேட்டேன். அது இப்படியெல்லாம் கொஞ்சம் கூட கூசல் இல்லாம பேச முடியுது இவரால? பாவம் மக்கள் கடன் வாங்கி அதிகம் வட்டிக்கு வாங்கி தாலி, செயின், ஆர்னமெண்ட்ஸ் அடக வச்சு கூட சிலர் இவரை வாயில போய் பணத்தை போட்டிருக்காரு. இப்படிப்பட்ட மக்களோடு இன்னும் ஜூன் 4 வரை பேமெண்ட் வராது, அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம சொல்றாங்க. மக்கள் எப்படி இந்த 4-5 மாசம் இஎம்ஐ கட்டுறது? அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க முதல்ல. இந்த எம்டி ஆகட்டும், குருஜி ஆகட்டும், மை வி3 பத்தி பாசிட்டிவாக இப்போ பேசுற சிலர் ஆகட்டும், இதுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க முதல்ல. காசு போடாத எனக்கே இவ்வளவு எரிஞ்சுக்கிட்டு வருதுன்னா கடன் வாங்கின மக்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கமெண்ட்ஸ் கூட நான் படிச்சு பார்த்தேங்க. அந்த ஆடியோ கிளிப்பு கீழே இருக்கிறது நான் படிக்கிறேன், கேளுங்க. ப்ரோ, மை வி3ல நம்பி 2 ஐடி சிஎம் போட்டிருக்கேன், இப்போ 3 மாசம் அமௌண்ட் வராது சொல்றாங்க. என் வைஃப் வீட்டுக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் மார்ச்ல போட்டிருக்கிற அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் தூக்கு போட்டு சாகணும், அவ்வளோதான். Please, I don't understand one thing, bro. My V3 ads, what business they are doing? You are selling a product to the people. Through that, they are getting money. And they are stealing money from the people who own the companies. What has to do with this election? That way, no one can do business in India. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனாலும் சொல்றேன், இந்த கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, My V3 ads product வித்து காசு சம்பாதிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, மக்கள் கிட்ட இருந்து காசை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இந்த சேலரி கொடுக்கறதுக்கும் எலெக்ஷன் என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்தா இந்தியால ஒரு பிசினஸ் கூட பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட், மை வி3ஆல எங்க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, எப்படி இனி நம்பிக்கை வரும்? மந்த்லி இஎம்ஐ கட்டணும். எல்லா கம்பெனில சேலரி போடுறாங்க, எலெக்ஷன் டைம்ல மை வி3க்கு மட்டும் வை ப்ராப்ளம்? நேத்து எம்டி வீடியோல எலெக்ஷன் முடிஞ்சதும் வரும்னு சொன்னாரு. மத்த ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கிறதுனால நமக்கு பேமெண்ட் ஸ்டாப் பண்றது நியாயமா சார்? 2 மாசம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், 3 மாசம் சார். எப்படி சமாளிக்கிறது? முடியாது சார். ப்ளீஸ் 5000 போடுங்க ப்ளீஸ். பாருங்க, உங்க காசை வாங்க வச்சுட்டு உங்களே பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்க வைக்கிறாங்க. இதுக்கு தான் படிச்சு சொன்னது.
கேட்டாதானே. நெக்ஸ்ட் கமெண்ட், மந்த்லி அமௌண்ட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் மைவி3 ஆட்ஸ்ல சேர்ந்திருக்கோம். ப்ளீஸ் சார், எவ்ரி மந்த் கொடுக்குற சேலரிக்கு எந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க வேணாம்னு சொல்லிச்சு. நான் கடன் வாங்கி தான் சிஎம் ஆயிருக்கேன், அதுவும் இஎம்ஐ கட்டணும். எப்படி 2 மாசம்னா 20,000 கட்ட முடியும்? ரீசெண்டா சிஎம் ஆனவங்களுக்கு நீங்க பேமெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். தயவு செய்து ஏப்ரல் 19க்கு அப்புறம் வித்ட்ராவல் கொடுக்க சொல்லுங்க. நான் சிஎம் பிளான் ஜாயின் பண்ணி 21 நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் கூட இன்னும் எடுக்கல. கடன் வாங்கித்தான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நான் பாலக்காடுல இருக்கேன். இப்பதான் சிஎம் அப்கிரேட் பண்ணேன். 1 வித்ட்ரா தான் எடுத்திருக்கேன், 14,000 ரூபாய். என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் இப்படி தான். இப்போ 3 மாசம் ஆகும்னா என்ன செய்யறது? நாங்க போய் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றது தவிர வேற வழி இல்லை சார். அதுதான் கரெக்ட், கம்ப்ளைண்ட் பண்றது. அவர் தலைமறைவாகிறதுக்குள்ள போட்ட காசாவது திருப்பி எடுக்க பாருங்க. இன்னும் நம்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாம போகும். நெக்ஸ்ட் கமெண்ட், டெய்லி 3 hours கவனமாக வீடியோ பார்த்து கேப்சாக்கு வெயிட் பண்ணி கேப்சாவை கரெக்டா டைப் பண்ணி அப்புறம் 3 monthsல கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டா என்ன பண்ணா? நல்ல மக்களை ஏமாத்திட்டே இருக்கீங்க. டவுன்லைன் எல்லாரும் தான் பாவம். கேவைசி தான் ப்ராப்ளம்னு எம்டி சார் சொன்னாங்க. இப்போ எலெக்ஷன் பத்தி நீங்க சொல்றீங்க. ஒன்னும் புரியல சார். 3 லோன் எடுத்திருக்கேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல. இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? நாங்க எவ்வளவு மந்த் எப்படி வெயிட் பண்றது? அப்படி முடியாது, நீங்க போட்டுதான் ஆகணும். இப்பதான் நாங்க அமௌண்ட் கட்டியிருக்கோம், ஒரு வித்ட்ரா தான் போட்டிருக்கோம். அதுக்குள்ள நீங்க இப்படி பண்ணீங்கன்னா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் எம்எல்எம் கம்பெனிலையும் அமௌண்ட் போடுறாங்க. வாட்ஸ் ராங் வித் யூ ஒன்லி? நியூ மெம்பர்ஸ்க்கு மணி ஸ்வாஹா. 100% ஃப்ராட் அண்ட் சீட்டிங். மைவி3ல சிஎம் ஆகி ஒரு பேமெண்ட் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பயமா இருக்கு. என் ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொன்னாங்க, என் பேரண்ட்ஸும் வேண்டான்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறி தான் போட்டேன். என்னோட ஜுவல்ஸ் அடத வச்சு போட்டேன். இப்ப என்ன பண்றது? 1 lakh கடனை எப்படி என்னோட ஜுவல்ஸை மீட்டுறது? பயமா இருக்கு. 2 வயசான குழந்தைய வச்சிருக்கேன். என்னால வேலைக்கு போக முடியாது. இதால என்னோட லைஃப்ல பெரிய ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பேரண்ட்ஸ் எவ்வளவோ வேண்டான்னு சொன்னாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க. பேசாம சூசைட் பண்ணிடலாமான்னு இருக்கு. ஆனா என் குழந்தைக்காக இருக்கணும். என்ன பண்ணன்னு தெரியல. ஏமா, உங்க வீட்டுக்காரு பேரண்ட்ஸும் சொன்ன கேட்காத நீங்களா இந்த யூடியூப சொல்லி கேட்க போறீங்க? ஆனாலும் இந்த சூசைட் பத்தி எல்லாம் யாரும் தயவு செய்து யோசிக்காதீங்க. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். வாழ்க்கையில ஒன்னும் நிரந்தரமாக இருக்காது. நீங்க இப்பவாவது புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. இந்த மாதிரி வர காசு என்னைக்குமே நிலை நிக்காது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தாங்க என்னைக்குமே நீடிக்கும். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அவர் எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள உங்க பணம் திரும்பி கிடைக்கும். இனிமேலாவது இந்த மாதிரியான நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ல போய் வீழாதீங்க. இந்த வீடியோக்கு அப்புறமா சில மைவி3 பைத்தியம் பிடிச்சவங்க வந்து தவறா கமெண்ட் போடுவாங்கன்னு எனக்கு தெரியும். அவரை கடவுளாலையும் திருத்த முடியாது. சரிங்க, மைவி3 பத்தி பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.